சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் ஒரு நேர்மையாக இருக்கணும். ரொம்பவும் அதாவது சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அலட்சியப்படுத்துறாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் அது தப்புன்னா சின்ன தப்புங்கிறது சின்னதாக இருந்தாலும் அது தப்பு தான். சின்ன தப்பு தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படி அலட்சியப்படுத்தினீங்கன்னா அதோட விளைவுகள் கண்டிப்பாக அது தண்டனைங்கிறது எப்படின்னா, யாரோ நமக்கு சிறை தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சின்ன தப்பு பண்ணுறீங்க, சின்ன தப்பு தானேன்னு சொல்லிட்டு அதை அலட்சியப்படுத்திங்கன்னா உங்களால் உங்கள் லட்சியத்தை நோக்கி உழைக்கவே முடியாது. நீங்கள் அந்த மன உறுதியே இல்லாமல் போயிடும். சின்ன தப்பு தானே, உங்களுக்கு தெரியுது அது தப்புன்ட்டு, ஆனால் சின்ன தப்பு தானேன்னு நினச்சிட்டு அதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு திருட்டு, சின்னதாக ஒரு ரூபா பெருமானம் உள்ள ஒரு பொருளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து எடுக்கிறீங்க. ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, பென்சில் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னு, அந்த மாதிரி சின்னது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா அது நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணுறீங்க. சின்னது, ஆனால் சின்னது அது அதாவது தப்பு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அது தப்பு தான். அது தெரியுது, தெரியாமல் பண்ணால் பரவாயில்ல, தெரிஞ்சே பண்ணுறீங்க, தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுறீங்க, சின்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. ஆனால் சின்னது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மேலே உள்ள அந்த சுயமரியாதையே இல்லாமல் செஞ்சிடும். அது யாராவது பார்க்குறாங்க, நீங்கள் பண்ணுற அந்த தப்பை யாராவது சின்ன தப்பாக இருந்தாலும் மற்றவங்க பார்க்குறாங்கன்னா அதை வச்சு உங்களுடைய கேரக்டரை அவங்க மதிப்பிட்டுருவாங்க. ஆக உங்களுக்கு எதிராக நீங்கள் உங்களை பற்றி மற்றவங்க தப்பாக நினைக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்க. ஒரு சின்ன பொருளுக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய கேரக்டரை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க, உங்களுக்கான ஒரு புகழை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க, உங்களே நீங்கள் இழிவுபடுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் சரி, திருட்டு அல்லது பொதுவாக நம்ம வேலை செய்ய போகிற இடத்துல ரொம்ப நேர்மையாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களே நேர்மையாக இருக்கணும். அப்போ சின்ன சின்ன விஷயங்களில் எப்படி நேர்மையாக இருக்கிறது? சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நான் தப்பு பண்ணவே கூடாது. நான் வேலை செய்கிற இடத்துல, நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அலுவலகத்தில் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த கம்பெனிக்கு நான் முதலாளி கிடையாது, நான் ஒரு தொழிலாளின்னு வச்சுக்கோங்க. அங்கே நான் அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற சின்ன சின்ன தப்பை கூட நான் பண்ணக்கூடாது. நான் எப்போது அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாதுன்னு கவனிச்சிக்கிட்டே இருக்கணுமா? அதுவே ஒரு பெரிய போராட்டம் இல்லை? அப்போ நான் அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பை கூட மறந்துட்டு நான் எப்படி சுதந்திரமாக, அதே நேரத்தில் நான் நேர்மையாக இருக்கணும். எப்படி இருக்கிறது, எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அல்லது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க. அந்த ஆஃபீஸில் உங்கள் செலவில் ஏதாவது நீங்கள் செய்யணும். உங்கள் செலவில் நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு ஏதாவது நீங்கள் செய்யணும், செய்கிற வழக்கம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு தேவைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து பணம் கொடுத்தா தான் நான் அந்த இதில் வாங்குவேன் அப்படின்லாம் இல்லாமல் அது சின்ன செலவாக இருக்கும், அது உங்கள் கையிலேருந்தே போட்டு செய்யுங்க. அது நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் செலவு செய்யணும். ஆஃபீஸ்லேருந்து எடுக்கிற ஆளாக இருக்க நீங்கள் இருக்கக்கூடாது. ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஆளாக இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு நீங்கள் கொடுக்குற ஆளாக இருக்கணும். ஏதோ ஒரு தேவை, ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு தேவைப்படும். ஒரு ஸ்டாப்லர் பின்னு காலியாக இருக்கும், இப்போ புது பின்னு வாங்கணும். அது 10 ரூபாயோ 15 ரூபாயோ 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. புது பின் பாக்ஸு 20 ரூபா. இதை போயிட்டு அந்த தலைமைகிட்ட போய் கேட்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் நீங்களே கூட வாங்கி போடலாம். இந்த மாதிரி இதை போய்ட்டு நீங்கள் இப்படி செலவு பண்ண காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு தலைமையிட்ட கேட்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி உங்கள் காசுலேருந்து நீங்கள் நிறுவனத்துக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வழக்கம் உங்களுக்கு அடிக்கடி இருக்கணும். இதை ஒரு இயல்பாக வச்சுக்கோங்க. இது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நிறுவனத்துலேருந்து நீங்கள் எதையும் எடுக்க மாட்டீங்க, எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் செலவு செஞ்சுட்டா உங்களுக்கு எடுக்கிற உரிமை வந்துடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்படி நீங்கள் உங்கள் நிறுவனத்துக்கு, நீங்கள் வேலை பார்க்குற அந்த நிறுவனத்துக்கோ அலுவலகத்துக்கோ உங்கள் கையிலேருந்து சின்ன சின்ன செலவுகளை அடிக்கடி நீங்கள் பண்ணணும். நீங்கள் இப்போ வேலை பார்க்குற வரைக்கும் இந்த செலவுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போது உங்களுக்கு அந்த நிறுவனத்துலேருந்து சின்ன சின்ன பொருட்களை எடுக்கணுங்கிற எண்ணம் வரவே வராது. நீங்கள் அந்த அதாவது நீங்கள் எடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாதுன்னா உங்களால் அது ரொம்ப கஷ்டம். நான் எடுக்கவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன், சின்ன சின்ன பொருட்களையும் நான் எடுக்க மாட்டேன், நான் கொடுக்கவும் மாட்டேன், நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் எடுக்கவும் மாட்டேன், நான் கொடுக்கவும் மாட்டேன்னு அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உங்களால் அந்த சரியான இடத்துல நிற்க முடியாது. நடுவில் யாரும் நிற்க முடியாது. ஒன்று அந்த பக்கம் போய்ட்டு, இல்லைன்னா இந்த பக்கம் வந்துடும். நடுவில் நான் நிற்பேன், நடுநிலை வகிப்பேன் அப்படிங்கிறதுலாம் தப்பு. அதனால் நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா
அங்கேருந்து எதையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, அல்லது ஓபி அடிக்கக்கூடாது, வேலை செய்யாமல் ஏமாற்றக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், அங்கே போனாலே நான் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா முதல்ல அது உங்களுடைய வீடு, உங்களுடைய இடம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் அதுக்காக செலவு செய்யணும், உங்கள் நிறுவனத்திற்காக செலவு செய்யணும். இந்த நிறுவனத்தில் உள்ள சின்ன சின்ன தேவைக்காக நீங்கள் உங்கள் கை காசு போடணும். இல்லை நான் ஏன் போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய நிறுவனம் உங்களுடையது அல்ல என நினைக்கிறீர்கள். அது வேறொருடையது, என்னுடையது அல்ல அது. அந்த நிறுவனம் என்பது எனக்கு சொந்தமானது அல்ல என நினைக்கிறீர்கள். வேற ஒருத்தரோடதாக கூட இருந்துட்டு போகலாம், ஆனாலும் எல்லாத்தையும் நம்மளுடையது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அவங்க மற்றவங்களுடையது எல்லாமே பொதுவானது தான், எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம் தான். அதனால் ஒரு நிறுவனம் நான் அது என்னுடையது அப்படிங்கிற நினப்பு இருந்தால் தான் அந்த நிறுவனத்தில் நான் ஏமாற்ற மாட்டேன், கமிஷன் அடிக்க மாட்டேன், திருட மாட்டேன். அப்போ அந்த நினப்பை நான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தின் செலவுகளில் நீங்கள் கொஞ்சம் பங்கெடுத்துக்கோங்க. அது தெரியாமல் கூட இருக்கலாம், அது சின்ன சின்ன செலவுகளை செலவழித்தாலே போதும். ஏதோ சின்ன சின்ன தேவைகள் அந்த நிறுவனத்துக்காக வாங்க வேண்டியிருக்கும், அல்லது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒன்று நம்ம ஆஃபீஸ்க்கு தேவை அப்படின்னு ஒன்று தெரியும். அதை நீங்களே உங்கள் செலவில் இதை போய் அவங்ககிட்ட சொல்லி, சார் இந்த மாதிரி ஒன்று நம்ம ஆஃபீஸ்க்கு தேவை, அதுக்கு இவ்வளோ பணம் தேவை, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கி தருவேன் அப்படின்னு போய் நீங்கள் கேட்கக்கூடாது. உங்கள் கையிலேருந்தே காசை போட்டு நீங்கள் வாங்கி வைங்க, யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. அப்போ தான் அந்த நீங்கள் வேலை பார்க்குற இடம் வந்து உங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் எப்படி திருடுவீங்க? உங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல போய் நீங்கள் திருடுவீங்களா, ஏமாற்றுவீங்களா? யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க, அர்ப்பணிப்போடு வேலை செய்வீங்க. அதான் நேர்மைக்குள் பயணிப்பது. அதாவது நேர்மையில் நேர்மையாகவே இருக்கிறதுங்கிறது வேறு, நேர்மைக்குள்ளே நீங்கள் பயணிக்கணும், போய்கிட்டு இருக்கணும். நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலை வகிப்பது என்பது வேறு. அதாவது நான் வந்து என்னுடைய நிறுவனத்திலேருந்து நான் எதையும் எடுக்கவும் மாட்டேன், திருடவும் மாட்டேன், அதே சமயத்தில் நான் என் காசெல்லாம் போட்டு செலவழிக்க மாட்டேன், எதாக இருந்தாலும் அந்த நிர்வாகம் பார்த்துக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒன்று திருடணும், இல்லைன்னா செலவழிக்கணும். அல்லது நீங்கள் திருடாமல் இருந்து அந்த நிறுவனத்திற்காக, நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனத்திற்காக உங்கள் கை காசு போட்டு ஏதாவது சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது என்னுடைய நிறுவனம் அப்படிங்கிற நினைப்பு வரும். அப்போ அதை வந்து பாதுகாக்கணுங்கிற நினைப்பும் அப்போ தான் வரும். நடுநிலைமை நேர்மையாக இருக்கிறதுங்கிற நடுநிலைமை வகிப்பதில்லை. நேர்மை என்பது நேர்மைக்குள் பயணிப்பது. நீங்கள் திருடலை, இப்போ அதாவது திருடுறது இப்போ நிறுத்திட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. திருடுறது நிறுத்திட்டீங்க, அப்படி இப்போ திருடுறதே கிடையாது. அப்போது திருடாமல் நீங்கள் இருக்கீங்க. இது வந்து நேர்மையாக இருக்க. நேர்மைன்னு எப்படி சொல்ல முடியும்? நேர்மைக்குள்ளே நீங்கள் பயணிக்கணும், அது வந்து பயணம் செய்யணும், அதுதான் நேர்மை. அப்போ நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்த இது தன்னுடையது, இது என்னுடையது அப்படிங்கிற உணர்வு ஏற்படுற மாதிரி அந்த நிறுவனத்தின் சின்ன சின்ன செலவுகளை உங்கள் கையிலேருந்து போடுங்க. அப்படி செலவு பண்ணும்போது நீங்கள் நேர்மைக்குள் பயணிக்கிறீர்கள் என்று பொருள். இல்லை, நான் வந்து எங்கள் கம்பெனியில் நான் எதையும் திருடவும் மாட்டேன், கமிஷன் அடிக்கவும் மாட்டேன், அதே நேரத்தில் என் கையிலேருந்து நான் எதுவும் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் நேர்மையில் நிற்கிறீங்க, அவ்வளோதான். நேர்மை என்கிற அந்த புள்ளியில் நிற்கிறீங்க. அந்த சாலையின் ஆரம்பத்தில், நேர்மை என்கிற அந்த சாலையின் ஆரம்பத்தில் நீங்கள் நிற்கிறீங்க, அவ்வளோதான், உட்காந்துருக்கீங்க. ஆனால் ஒருத்தர் வந்து தனது நிறுவனத்தின் சின்ன சின்ன செலவுகளை ஏற்றுக்கிறாரு. சும்மா ஒரு தொடப்பம் கூட தேவைப்படும், ஒரு ஆஃபீஸ்க்கு. அதை கூட நீங்கள் உங்கள் செலவு 20 ரூபா போட்டு ஒரு தொடப்பத்தை வாங்கி போய் வச்சிடணும். 20 ரூபாயோ 30 ரூபாய். அந்த மாதிரி சின்ன சின்ன செலவில் நீங்கள் எடுத்துக்கும்போது இதை பார்க்குற ஒரு முதலாளி கூட என்ன நினைப்பார், உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அதாவது சின்ன சின்ன ஏதாவது எடுத்துகிட்டு போகிற தொழிலாளர்களோட மத்தியில் இவர் எப்படி வந்து தன்னுடைய காசை வாங்கி போட்டு அதை கேட்காமல் இருக்கார் பாருங்க, வெளியில் சொல்லாமல் இருக்கார். அப்போ உங்கள் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும், உங்கள் மேலே அவருக்கு ஒரு வியப்பே வரும். அதனால் உங்கள் நிறுவனத்தினோட செலவுகளை வந்து நான் செய்யவே மாட்டேன், நிறுவனத்தின் எந்த செலவையும் நான் செய்யவே மாட்டேன், ஏற்றுக்கவே மாட்டேன், அதை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் வந்து நேர்மையாக வேணால் இருக்கலாமே தவிர நேர்மையில் பயணிக்க முடியாது. நேர்மைக்குள்ளே பயணிக்கணும் அப்படின்னா உங்கள் நிறுவனத்தின் செலவுகளை நீங்கள் உங்கள் கை காசு போட்டு ஏதாவது ஏற்றுக்கணும், அடிக்கடி அது நடக்கணும். அந்த ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கணும். அந்த கண்ணோட்டத்திலே வந்து உங்கள் நிறுவனத்தில் உள்ள சின்ன சின்ன செலவுகளை நீங்கள் எப்போதுமே ஏற்றுக்கணும். உங்கள் நிறுவனத்திற்காக நீங்கள் ஏதாவது அன்பளிப்பாக கூட கொடுக்கணும், அந்த மாதிரி பழக்கத்தையும் வச்சுக்கணும். செலவுகளை ஏற்றுக்கணும். உங்கள் நிறுவனத்திற்கு, நமக்கு இந்த நிறுவனத்திற்கு இது தேவை. இப்போ நாம் எங்கே வேலை பார்த்தாலும் சரி, எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி,
நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்கலாம், ஒரு ஆடைகளை தைக்கின்ற ரெடிமேட் ஆடைகளை தைக்கின்ற தொழிற்சாலையில் வேலை பார்க்கலாம். எங்கே வேலை பார்த்தாலும் இந்த ஒரு நடைமுறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். இதுதான் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பங்களிப்பை நோக்கி உங்களை வந்து 10ஓட 11 நீங்கள் இருக்காமல் உங்களை நீங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து தனியாக பிரித்து காட்டுற மாதிரி இருக்கும். ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா கூட, ஆனால் இது சரியாக தப்பான்னு தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கன்னா கூட அந்த தப்பை திருத்திட்டு இந்த தப்பு திரும்பவும் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்வை தேடுங்க. திரும்ப அந்த தப்பை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக நல்ல விதமான நினைவுகளை வளர்த்துக்கிற மாதிரியான இந்த மாதிரி செயல்களை செய்யணும். நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய சிந்தனையை தீர்மானிக்கிறது. அதனால் நல்ல செயல்கள் நல்ல சிந்தனையை தீர்மானிக்கும். நாம் ஒரு கெட்ட செயலை, சின்ன தப்பு தானேன்னு சொல்லிட்டு ஒரு தீய செயலை நம்ம செய்கிறோம். ஒரு சின்ன தப்பு செய்கிறோம் அப்படின்னா நம்ம நல்ல செயல்களை செய்யலைன்னு அர்த்தம். அதனால தான் ஒரு சின்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அது ஆரம்பிக்குது. ஒரு தீய செயல் என்பது ஒரு சின்ன தப்புலேருந்து ஆரம்பிக்குது. அது காரணம் நம்ம நல்ல செயல்களை செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸு அல்லது நிறுவனம் அதுக்கு எதாவது தேவை அப்படின்னா நீங்கள் அதை அன்பளிப்பாகவே கொடுக்கலாம். ஏதாவது நிகழ்ச்சியில் அங்கே ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும், மீட்டிங் நடக்கும். அப்போது வந்து நான் இந்த மாதிரி நம்முடைய நிறுவனத்திற்கு அல்லது நம்முடைய தொழில் அலுவலகத்துக்கு இந்த மாதிரி தேவைப்படுது, இதை நான் அன்பளிப்பாக கொடுக்குறேன். அல்லது கடிகாரமாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். இதை நான் அன்பளிப்பாக தரேன், இது நமக்கு தேவைப்படுது. இது மாதிரி மின்விசிறியை நான் அன்பளிப்பாக தரேன், கடிகாரத்தை அன்பளிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பளிப்பாகவும் கொடுக்குற அந்த வழக்கம். அன்பளிப்பாக கொடுக்கறது, அப்புறம் அந்த செலவுகளை ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி வேறு எந்த வகையிலெல்லாம் வந்து அந்த நிறுவனத்தின் செலவுகளில் பங்கெடுத்துக்க முடியும், அப்படி அதை பங்கெடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த நிறுவனம் என்னுடையது, இந்த அலுவலகம் என்னுடையது அப்படிங்கிற அந்த உணர்வு வரும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டோம், ஓபி அடிக்க மாட்டோம், வேலை செய்கிற மாதிரி ஏமாற்ற மாட்டோம், வேலை செய்யாமல் வந்து நேரத்தை போக்க மாட்டோம், திருட மாட்டோம், கமிஷன் அடிக்க மாட்டோம். நேர்மை என்பது நமக்கு அதாவது நேர்மையற்ற செயல்கள்லாம் நமக்கு மறந்தே போயிடும். நேர்மையான செயல்களில் தான் நம்முடைய கவனமே இருக்கும். நேர்மைக்குள்ளே பயணம் செய்ய வேண்டும். நேர்மைக்குள்ளே நம்ம வந்து பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நேர்மையாக இருக்கிறது என்பது வேறு, நேர்மைக்குள்ளே நம்ம பயணித்து கொண்டே போவது என்பது வேறு. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நான் எதுவுமே எடுக்க மாட்டேன், எதுவுமே கொடுக்கவும் மாட்டேன் என்னுடைய நிறுவனத்திற்கு, என்னுடைய அலுவலகத்துக்கு. நான் அங்கேருந்து எதுவும் எடுக்க மாட்டேன், நான் எதுவும் கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் அது வந்து நேர்மையாக இருக்கிறது, அவ்வளோதான். நேர்மை எனும் அந்த சாலையில் ஒரு ஓரமாக நிற்பது. அதை விட எது முக்கியம்னா நேர்மை எனும் அந்த சாலையில் பயணிக்க வேண்டும், வாகனங்களை எடுத்துக்கொண்டு வேகமாக பயணிக்க வேண்டும். அப்போ அதுக்கு வந்து நேர்மையாக நம்ம வந்து இருக்கணும். அதாவது இந்த செலவுகளில் பங்கெடுத்துக்கணும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு அன்பளிப்பாக எதாவது கொடுக்கணும், அல்லது அங்கே நடக்கிற சின்ன சின்ன செலவுகளை உங்கள் கை காசு போட்டு செய்யணும். இதுதான் வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்த உங்களுடையதாக நீங்கள் நினச்சிக்கிறதுக்கான அந்த உணர்வின் வெளிப்பாடாக அது இருக்கும்.